அம்மா தன் மகனுக்கு பெண் தேடிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென மகன், அம்மா, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறினான். அம்மாவோ தன் அண்ணனின் பெண்ணை மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அண்ணனின் சொத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் மகனின் பதில் காதில் இடியாய் விழுந்தது. தன் மகனின் பேச்சை மீற முடியாமல் அரைமனதாக அவன் கூறிய பெண்ணையே அவனுக்கு மனமுடித்து வைத்தாள். இருந்தால் மகன் தன் பேச்சை கேட்கவில்லை என்ற கவலை. மருமகள் நன்றாக படித்த பெண்ணாகவும் குணமுடைய பெண்ணாகவும் இருந்தாள். மருமகள் வந்ததும் மாமியாருக்கு சமையல் முதல் பாதி வேலை குறைந்தது. இருந்தாலும் மருமகளை பார்த்தாலே மாமியாருக்கு பிடிக்கவில்லை. தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை தேடி சண்டை போடாமல் மாமியாருக்கு தூக்கமே வராது. மருமகளும் தன் கணவருக்காக சகித்து கொண்டு வாழ்ந்து வந்தாள். வருடங்கள் உருண்டோடி பேரன் பேத்தி புதுவரவுகள் வந்த பின்னும் மாமியாரின் மனம் மாறவில்லை. திடீரென ஒரு நாள் மாமியாருக்கு பக்கவாதம் வந்து ஒரு கை ஒரு கால் அசைக்க முடியாமல் செயலற்று போனது. முகமும் ஒரு பக்கம் இழுத்தவாறு பேச முடியவில்லை. சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் பால் மட்டுமே உணவாக மாறியது. அப்போது மருமகள் தான் அவளை கவனித்து வந்தாள். அப்போது மருமகள் மீது இருந்த பகை உணர்வு தீரவில்லை. பாலை காய்ச்சி கொண்டு போய் மாமியாரின் அருகில் வைத்தும் வேண்டுமென்றே பாலை தட்டிவிட்டு மருமகளுக்கு ஏதாவது ஒரு மன உளைச்சல் கொடுத்து விட்டோமே என்று நிம்மதியடைவார் மாமியார். தினமும் இதேபோல் தட்டி விடுவது, மருமகள் மீண்டும் காய்ச்சி கொடுப்பது, கவிழ்ந்த பாலை சுத்தம் செய்வது, மருமகள் வேலையை இரட்டிப்பாக்கதை நினைத்து மகிழ்வது இப்படியே போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் கணவனிடம், உங்க அம்மா தினமும் பாலை தட்டி விடுறாங்க, நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களா என கேட்டாள். அம்மாவால் சரியாக பிடிக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா என்றான் அவன். அன்று மாமியாருக்கு மதிய உணவுக்கு வைத்திருந்த பாலை பூனை தட்டிவிட்டது. மருமகள் பக்கத்து வீட்டில் ஒரு டம்ளர் பால் வாங்கி வந்து மாமியாருக்கு கொடுத்தாள். வழக்கம்போல் மாமியாரும் தட்டிவிட்டாள். மருமகளுக்கு வந்தது பாருங்கள் கோபம். கதவின் அருகில் வைத்திருந்த உலக்கை எடுத்து மாமியாரின் கழுத்தில் ஓங்கி ஒரு இடி இடித்தாள். மாமியார் வலி தாங்க முடியாமல் கழுத்தை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார். இரவு மகன் வீட்டிற்கு வந்தது. மருமகள் அளித்த விஷயத்தை கூறுவதற்காக உலக்கையை கை நீட்டி காட்டி பின்பு தன் கழுத்தையும் தொட்டு காட்டி மறுபடியும் மருமகளை கை நீட்டி காட்டி சைகை மூலம் கூற முயற்சி செய்தாள். மகனுக்கு என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியவில்லை. அவர் அருகில் சென்று, என்னம்மா ஆச்சு, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியலை என்றான். அவள் மறுபடியும் மாற்றி மாற்றி சைகை செய்து கொண்டே இருந்தாள். மருமகள் அருகில் வந்து, எங்கே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இன்னுமா தெரியல, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, என் கழுத்தில் இருக்கிற இந்த சங்க செயின் எடுத்து என்னோட மருமகள் கழுத்தில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளைக்கு இருப்பேனான்னு தெரியலை, அதனால் இப்போவே என் கண்ணு முன்னாடியே கழட்டி என் மருமகள் கழுத்தில் போடு, நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்று மருமகள் கூறினாள். உடனே மகன் தன் அம்மாவின் கழுத்தில் இருந்த செயினை கழட்டி மருமகள் கழுத்தில் போட்டான். இப்போ உனக்கு சந்தோஷமா அம்மா என்று கேட்டான். நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும்.